நீங்கள் வெற்றிகரமான ஊடகவியலாளராக ஓர் வாய்ப்பு. உங்கள் பேரலை முன்னெடுப்பில் ஆழி அகாடமி வழங்கும் ஊடகத்துறையில் பணியாற்ற ஆர்வம் உள்ளவர்களுக்கான பொலிட்டிக்கல் ஜேர்னலிசம் வகுப்புகளின் வெற்றிகரமான 2 பேட்ச்களை தொடர்ந்து தமிழ்நாட்டின் முன்னணி ஊடகவியலாளர்களின் நேரடி வழிகாட்டுதல்களுடன் மார்ச் முதல் 3வது பேட்ச் தொடங்குகிறது. கூடுதல் தகவல்களை அறிந்து கொள்ளவும் உடனே பதிவு செய்து கொள்ளவும் டிஸ்கிரிப்ஷனில் ஆழி அகாடமி இணையதள இணைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. மனிதர்கள் கோயில்ல சாமி கும்பிட்றத பார்த்திருப்போம், தர்காவிலையும் சர்ச்சிலையும் கும்பிட்றத பார்த்திருப்போம். ஆனா கடலுக்குள்ளேயும் சாமி கும்பிடலாம் அப்படிங்கிற ஒரு அரிய வகை செயலை பிரதமர் மோடி நிகழ்த்தி காட்டியிருக்கிறாரு. இந்த போட்டோஸும் வீடியோஸும் தான் நேத்துல இருந்து வைரலா போயிட்டு இருக்கு. பாரத நாட்டின் பிரதமர் மோடி காவி உடை அணிந்து கடலுக்குள் சிவப்பு கம்பளம் அமைத்து கடவுள் கிருஷ்ணரை வழிபட்டு வந்திருக்கிறார் அப்படின்னு இவருடைய போட்டோவை போட்டு பொங்கு பொங்குன்னு பொங்கிட்டு இருக்காங்க. சரி, இது என்ன கடலுக்குள்ள போயிட்டு தியானம் பண்ணிட்டு இருக்காரு, இதுக்கு என்ன ரீசனா இருக்கும் அப்படின்னு தேடி பார்க்கும்போது துவாரகா அப்படிங்கிற நகரம் கடலுக்குள் மூழ்கியதா சொல்லப்படுது. ஆனா இதோட நின்று இருந்தா பரவாயில்ல, அந்த நகரத்தை கிருஷ்ணர் தான் உருவாக்கினார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதனாலதான் கிருஷ்ணர் உருவாக்கின துவாரகாவை நான் வழிபட போறேன் அப்படின்னு மோடி காவி உடைய அணிஞ்சுக்கிட்டு ஸ்கூபா டைவிங் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு கூடவே 4 ஹெல்ப்பரை கூட்டிட்டு கடலுக்குள்ள இறங்கி இருக்காரு. இதுல ஹைலைட் என்னன்னா, கிருஷ்ணருக்கு மயிலிறகு விருப்பமான ஒண்ணு, அதனால அவருக்கு மயிலிறக காணிக்க பண்ண போறேன் அப்படின்னு மயிலிறகையும் கையோட எடுத்துட்டு போயிருக்காரு. இந்த போட்டோஸையும் வீடியோஸையும் போட்டுதான் நிறைய பேர் தங்களுடைய விமர்சனங்களை சொல்லிட்டு இருக்காங்க. என்னங்க மோடி சார், கடந்த 4 மாசமா தேர்தலுக்காக நீங்க பண்ற நாடகம் தாங்க முடியல. ஒரு இடத்துல ராமர் கோயிலுக்காக மாப் போடுறீங்க, இன்னொரு இடத்துல கடலுக்குள்ள இறங்கி பூஜை பண்றீங்க. 2019 இதே மாதிரி உத்தரகாண்ட்ல போயிட்டு குகையில உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருந்தீங்க. இன்னொரு பக்கம் டெல்லியில விவசாயிகள் போராட்டம் நடத்தி தினம் கொடுமைகளை அனுபவிச்சுட்டு வராங்க. அவங்கள பாக்குறதுக்கு நேரம் கிடையாது, உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களை கண்டுக்கிறதுக்கு நேரம் கிடையாது. ஆனா நம்ம மோடிக்கு குகையில தியானம் பண்றதுக்கும் கடலுக்குள்ள போய் தியானம் பண்றதுக்கு மட்டும் நேரம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒருவேளை அடுத்த தேர்தல்ல விண்வெளியில சிவசக்தின்னு பேர் வச்சாரு பாத்தீங்களா, அந்த இடத்துல போயிட்டு கூட தியானம் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி கலாச்சிட்டு இருக்காங்க. கேட்டா என்னுடைய பலகால ஆசை நிறைவேறிச்சு அப்படின்னு ட்வீட் வேற போட்டுருக்காரு. என்ன பண்றது, நீங்க பிரதமரா மாறி உங்களுடைய ஆசையை தான் நிறைவேற்றிட்டு இருக்கீங்க. வெளிநாடு போறீங்க, சொந்தமா ஃபிளைட் வாங்குறீங்க, பல லட்சம் செலவு பண்ணி கோட் வாங்கி போடுறீங்க. உலகத்தை யாருமே சுத்தாத அளவுக்கு ஈரான், அமெரிக்கா, யூரோப்பு அப்படின்னு நீங்க பாட்டு சுத்திட்டு இருக்கீங்க. ராமேஸ்வரத்துக்கு வரீங்க, தனுஷ்கோடிக்கு போறீங்க, ஜம்மு காஷ்மீர் போறீங்க, அசாம் போறீங்க, லட்சத்தீவுக்கு போயிட்டு போட்டோ ஷூட் நடத்துறீங்க, இப்போ கடலுக்குள்ள போயிட்டு தியானம் பண்றீங்க. இன்னும் எவ்வளவு ஆசைகளை வச்சிட்டு இருக்கீங்க மோடி அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. எல்லாமே உங்க சொந்த ஆசைகளுக்காக தான் நடந்துட்டு இருக்கு. மக்களுடைய ஆசைகளை பத்தி என்னைக்கு யோசிப்பீங்க? ஆசை கூட வேணாம், அவங்களுடைய கோரிக்கையை மதிச்சு அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு எப்ப உழைக்க போறீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. மேலும் இப்படி கடல்ல இறங்கி தியானம் பண்றது மூலமா நீங்க மக்களுக்கு என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேக்குறாங்க. முழுக்க முழுக்க உங்களுடைய சுயலாபத்துக்காக யோசிச்சுட்டு இருக்கீங்களே தவிர நீங்க செய்யற செயல் மூலமா மக்களுக்கு ஏதாவது நன்மை இருக்கா அப்படின்னு நினைச்சு செயல்பட்டா நல்லது. ஆனா கடந்த 10 வருஷமா அப்படிப்பட்ட ஒரு காரியத்தையுமே நீங்க செஞ்சது கிடையாது, சும்மா ஸ்டண்ட் தான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நாட்டு மக்களை கடன்ல மூழ்கடிச்சிட்டீங்க, வட இந்திய மக்களை மதவாதத்துல மூழ்கடிச்சிட்டீங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஜனநாயகம், மதசார்பின்மை அப்படிங்கிற தன்மையெல்லாம் மூழ்கடிச்சிட்டீங்க. இப்படி எல்லாத்தையும் மூழ்கடிச்சிட்டு இப்போ நீங்களும் கடல்ல மூழ்கி தியானம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா உங்களுக்கு வந்த வாழ்வு யாருக்குமே வராது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு நாட்டுடைய பிரதமர் மதம் சார்ந்த ஒரு செயல்பாடுகளுக்காக இவ்வளவு நேரம் ஒதுக்குறது, இவ்வளவு ஈடுபாடு காட்டுறதெல்லாம் நல்லது கிடையாது. யோசிச்சு பாருங்க, உலகத்துல எந்த தலைவர்னாச்சும் இப்படி ஒரு நாடகத்தை நடத்தி இருப்பாரா? உலகத்துல எந்த நாட்டு தலைவர்களுமே இப்படிப்பட்ட செயல்கள்ல இறங்க மாட்டாங்க. அவங்களுக்குள்ள ஒரு மதம் சார்ந்த நம்பிக்கை இருந்தாலும் அரசியல் வாழ்க்கைக்கு, அதுவும் அரசு பதவிக்கு வந்துட்டா கொஞ்சமாச்சும் நடுநிலையோட நடந்துக்குவாங்க. நீங்க அந்த நடுநிலை அப்படிங்கிற விஷயம் எல்லாம் உடைச்சு போட்டுட்டு நான் இப்படிதான், நான் ராமர் கோயிலை கட்டுவேன், அதை கட்டிட்டு ராமர் தான் இந்தியாவின் சட்டம் அப்படின்னு நம்ம அரசியலமைப்பு சட்டத்தையே மதிக்காம பேசுவேன், கிருஷ்ணர் கட்டின நகரம் அப்படின்னு சொல்லி கடலுக்குள்ள அதை தேடி போய் வழிபட்டுட்டு வருவேன் அப்படின்னு நான் ஒரு தீவிர இந்து ஆதரவாளர் தான், எனக்கு மதசார்பின்மையெல்லாம் கிடையாது அப்படின்னு ஒவ்வொரு வாட்டியும் நிரூபிச்சுட்டே இருக்காரு மோடி. என்ன பண்றது, ஓட்டு போடுறதுக்கு வடநாட்டு மக்கள் இருக்கிறாங்க, இன்னும் தாண்டி மதவாத சக்திகள் இருக்கிறாங்க, கூடவே சேர்ந்து இப்போ மோடி இவிஎம் மிஷினால தான் ஜெயிக்கிறாரு அப்படின்னு குற்றச்சாட்டுகள் வந்துட்டு இருக்கு. இத்தனை துணைகள் அவர் பக்கம் இருக்கும்போது அவருக்கு என்ன கவலை? அவர் பாட்டுக்கு ஜாலியா சுற்றுலா போவாரு, சுத்துவாரு. இதெல்லாம் யாரும் கேட்க கூடாது. ஏதோ ஒண்ணுங்க, சிம்பிளா சொல்லணும்னா ஒரு நாட்டுடைய கண்ணியமிக்க தலைவர் அப்படிங்கிற எந்த ஒரு அடையாளத்துக்கும் இல்லாம விதவிதமா ட்ரெஸ் போட்டுக்கிறது, விதவிதமான ஊர்களுக்கு சுத்துறதுன்னு ஒரு கேளிக்கை மன்னனா தான் மோடி வாழ்ந்துட்டு இருக்காரு. இதெல்லாம் அவருடைய போட்டோஸை சர்ச் பண்ணி பார்த்தாவே தெரியும் இவர் எந்த அளவுக்கு ஒரு ஜிகினா தலைவர் அப்படின்னு. பேரறிஞர் அண்ணாவை வாசிப்பு இயக்கமாக மீட்டெடுக்க ஆழி பதிப்பகத்தின் முன்னெடுப்பில் அண்ணாவின் 32 நூல்கள் இப்போது வேலூர் புத்தக கண்காட்சியில் வேலூர் நேதாஜி விளையாட்டு அரங்கில் பிப்ரவரி 17 முதல் 27 வரை